இல்லாட்டி இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியல. ஆமா டிகனி, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. இப்படி மலரே நல்ல பேர்லாம் ஞாபகம் வச்சிருக்கிய. ஆமாக்கா, என்னமோ தெரியல, அதை பார்த்த உடனே ரொம்ப நாள் பழகுன மாதிரி ஒரு உணர்வுக்கா. ஆமா ஜெனி, கேட்கணும்னு இருந்தேன். எப்படிம்மா உனக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் தோணுச்சு? அதுவா, எங்க ஓனர் ஒரு மென்டலுக்கா. அவர் கூட்டமா எல்லாரும் வந்தாலே பழைய துணி எப்படிதான் தலையில கட்டலான்னு யோசிப்பாரு. இத போல 2 ஃபேமிலிட்ட பண்ணிட்டாரு. நீங்க 3ஆவதா வந்து சிக்கினீங்க. ஐயோ கடவுளே. நீங்க வந்த போதே நான் முடிவு பண்ணிட்டேன்க்கா, எப்படியும் ஒரு கண்டிப்பா உங்க தலையில கட்டுவாரு இந்த பழைய துணி எல்லாம். அதனால என் மொபைல்ல ரெக்கார்டிங் பண்ணி சேலைக்கு நடுவுல சொறி வச்சுட்டேன்க்கா. கரெக்டா ரெக்கார்ட் ஆகிட்டே இருந்துச்சு. நீங்க எல்லாரும் கிளம்புனீங்களா, மொபைல தெரியாம எடுத்துட்டு வெளியே வந்தேன் கூப்பிடலாம் அப்படின்ட்டு. பார்த்தா நீங்க எல்லாரும் பானிபூரி சாப்பிட போயிட்டீங்க. சரி திருப்பி வந்துதானே ஆகணும்னு கடைக்குள்ள வந்துட்டேன். அப்படியே டி, அப்பவே சொல்லியிருந்தா கூட உடனே வந்து திருப்பி மாத்திருப்போம்ல டி. அப்பவுமே வந்திருந்தாலும் அவர் கொடுத்துருக்க மாட்டாருக்கா. இதே பிரச்சனை தான் பண்ணிருப்பாரு. சரி, ஒரு நாள் சேலை வாங்கின சந்தோஷத்துல இருந்தீங்களே, அது வரைக்கும் லாபம் தானே. நல்ல பிள்ளையா இருக்க. கல்யாணம் ஆயிட்டாமா உனக்கு? இல்லக்கா, கல்யாணம் ஆனா எங்க சந்தோஷமா இருக்க முடியும்? உங்களை மாதிரி கவலையில தான் சுத்தணும். சரிம்மா, வாரம் நாங்கன்னா ஒரு நாள் வா வீட்டுக்கு. யார் இந்த தேவதை, யார் இந்த தேவதை? இல்ல கௌதம், சும்மா இல்ல, இவ்வளவு பாட்டு படிக்காத, பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. ஓஹோ, சார் இந்த பஸ் ஸ்டாப்லயே காத்து கிடப்பாரு. அதுக்கெல்லாம் ஓரளவுக்கும் தப்பா நினைக்காது. நான் பாட்டு படிச்சுட்டா தப்பா நினைச்சிருவாங்களோ? பஸ் ஸ்டாப்ல யாருனாலும் ஒன்று பார்த்து தப்பா நினைக்க மாட்டாங்க. பஸ்ஸுக்காக வெயிட் பண்றாங்கன்னு தான் நினைப்பாங்க. பாட்டு படிச்சா என்ன நினைப்பாங்க? அவங்க நிக்கிறவங்களை பார்த்து தான் படிக்க நினைப்பாங்க. அறிவிக்கிட்ட பேசுறதுனா. சரி சார், நடத்துங்க நடத்துங்க. வீட்டு பஸ் வர மாதிரி இருக்கு பாரு, வா போ. எப்பா கடவுளே. டேய் கௌதம், ஃபோன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுதுல? இப்போ வர தம்பிக்கு ஸ்கூலுக்கு டிஃபின் கொடுத்துட்டு அந்தால வர, அதான் நேரம் ஆயிட்டு. உட்காருல, எவ்வளவு நேரம் நிப்பா? பஸ் வரதுக்கு நேரம் ஆகும் போல நம்மளுக்கு. என்னங்க? மாட்டை பத்திட்டு வயலுக்கு போறேன், நீ சாப்பாடு எடுத்துட்டு வந்துருனா? சரிங்க. ஓ ஜக்கு, வயலுக்கு கிளம்பிட்டு இருக்கீங்களா? ஆமா ஜெசிகா, இது வேலை இருக்கா சொல்லுங்க. இல்ல ஜக்கு, வீட்டுல கொடுத்து விட்ட பால் எல்லாமே கொட்டிட்டா, அதுக்குதான் 1 லிட்டர் போல வாங்கலாமான்னு வந்தேன். அப்படியா? எடுத்துட்டு வரேன். இந்த கிளடிட்ட எவ்வளவு வாட்டி சொல்லியாச்சு அவகிட்ட பேசாத பேசாதன்ட்டு. மாறி போய் இழிச்சுக்கிட்டு நிக்காரு. இந்தா வந்துட்டேன். என்னங்க, மாடு மேய்க்க போகாம இங்க நின்றுட்டு இருக்கீங்க? ஈசு வீட்டுல பால் இருக்கா? ஜெசிகா மேடம் வந்திருக்காங்க பாரு, அவங்களுக்கு 1 லிட்டர் போல பால் கொடுத்துரு. பால் எல்லாம் இல்ல, காலி ஆயிட்டு. ஓ ஜக்கு, பரவாயில்ல, நான் வேற எங்கேயாச்சும் போய் வாங்கிக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஜக்கு, நான் வேணா கடையில போய் வாங்கி தந்துட்டு போட்டா? ஓ ஜக்கு, பரவாயில்ல, நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. எத்தனை வாட்டி சொல்லியும் முட்டி வருதா பாரு. காதை திரி கையில எடுத்துறதா இன்னைக்கு. வெளியே மானத்தை வாங்காதட்டி, வீட்டுல அடிக்கிறது வேற, வெளியெல்லாம் இப்படி கை நீட்டலாமா? உனக்கு புரியுதா மனுஷா? எத்தனை வாட்டி சொல்லி சொல்லி மாதிரி அவகிட்டே பேசி இழிச்சுக்கிட்டு நிக்கா. ஏன் மானம் என்ன ஆகணும்னு நினைச்சு பாத்தியா? சரி போ, வீட்டுல போய் வேலை பாரு, வயலுக்கு வந்துருந்தோம்.